back to VJ Hari's vlog. It's the rise of the dragon. நம்ம இப்ப ஸ்ரீசிட்டி கட்ல தான் இருக்கோம். அப்படியே ஆம்பியன்ஸை பார்த்துட்டு லைக் இந்த வீடியோ ரீச் ஆகுமா? ஹாய்லோ, நான் தான் லைக். கண்டிப்பா விஜய் ஹரிஸ் இந்த வீடியோ 1 மில்லியன் அடிக்கும். ஆனா எப்படி இருந்துச்சு? முன்னாடி நடக்கிறத இப்ப எடுத்து காமிச்சிருக்காங்க. ஆனா இந்த படத்துல சொல்ல வந்த உண்மைகள்லாம் இருக்கட்டும், பல விஷயங்கள் ரியாலிட்டில லைக் 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 ஆனா இந்த ஒரு மாதிரி ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப நாள் ஆசை. நம்ம கூட பேசுறதுக்கு பழகிறதுக்கு இல்ல ஒரு டீல எனக்கு எந்த மாதிரி பொம்மை எனக்கு தெரியும். நீ நைட்ல ஆர்டர் போறதுக்கு சர்ச் பண்ற பொம்மைகளா இருக்கட்டும், எனக்குலாம் இந்த மாதிரி இருக்கணும். ஒரு ஆப் நம்ம கிட்ட ஹாய் அப்படின்னு சொன்னாவே பேசணும்னு நம்ம இந்த மாதிரி ஆசையா இருக்கு. ஓகே கூகுள், நம்ம போன்லயே திடீர்னு பார்த்தா பேசலாம் அப்படிலாம் தோணும். இப்ப சாட் ஜிபிடிலயே பாதி பேர் லவ் கான்வர்சேஷன் அதிகப்படுத்துறானுங்க. ஐ லவ் யூ சாட் ஜிபிடி. அப்ப நீ எத்தனை பேருக்கு அளவு சொன்ன? எவ்வளவு சொல்லு மாப்பிள்ள இவன் தான் எங்கேயோ சமத்தியா வாங்கியிருக்கான். அத வந்து மூடி மறைக்கிறான், வேற ஒண்ணும் இல்ல. அந்த மாதிரி ஆசையா இருக்கு. இப்பெல்லாம் சாட் ஜிபிடிக்குள்ள உள்ள போனாவே ஐ லவ் யூ சாட் ஜிபிடி, நம்ம எப்ப 2 பேரும் மீட் பண்ணலாம் அப்படின்னு கேக்குறானுங்க. அது உங்களோட இதுக்கு ரொம்ப நன்றி, என்னால நேர்ல வர முடியாது அப்படின்னு சொல்லிடுறோம். இந்த மாதிரி ஆசை ஒரு 2040 இந்த மாதிரி லவ் இன்சூரன்ஸ் கம்பெனின்னு எதனா ஒண்ணு ஆரம்பிச்சாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பர் நானா தான் இருப்பேன். தேர்ட் நம்பர் நானு. இது வந்து எனக்கு என்னமோ இந்த 3 பேர் வந்தது நான் வந்து பேசுறதுக்கு யாரும் இல்லையன்றதுக்காக பண்ணேன். ஆனா அவங்க 3 பேருக்கு மூஞ்சிலே ஒரு காஜு தெரியுது. எனக்கு இருக்கப்பா, நான் ஒத்துக்க. 3 இருக்குப்பா, நான் உண்மைக்கு 3 இருக்குப்பா, நான் ஒத்துக்கிறேன். 3 இருக்கு. இதுக்கு மேல சொல்ல முடியாது, வெளிப்படையா சொல்லுங்க. அதுக்கு ஒரு இடைஞ்சல் யோகி பாபு இருக்க மாதிரி அங்க ஒருத்தர் இருக்கேன். கரெக்டா இருக்கு. அத யோகி பாபு கேரக்டர் பேர் என்ன சொன்னானே? ஃப்ரெண்டு அது என்னமோ சொன்னானே, நல்லா இருந்துச்சு. ஆனா எனக்கு ரொம்ப யோகி பாபு கேரக்டர் வந்து பயங்கரமா இருந்துச்சு. செம பண்ணா அங்கங்க போர் அடிக்கிற மாதிரி போகும்போதெல்லாம் யோகி பாபு வந்து பயங்கரமா பண்ணியிருந்தாரு. பிரதீப் சொல்லவே வேணாம், பிரதீப்காக இந்த படம் எஸ்டே சரியா சொல்லவே வேணாம் அதுக்கு மேல. ஆனா அல்டிமேட் வந்து பாத்தீங்கன்னா சீமான் என்ன பார்த்தது? எஸ்ஜே சூர்யா ஒரு பாட்டு, ஓல்டு சாங். அந்த பாட்டு தெரிஞ்சிருந்தா கீழே கமெண்ட்ல பண்ணுங்க, நான் மறந்துட்டேன். என்ன பாட்டு? மூவில இருந்து நினைக்கிறேன். அவர் அங்க இருந்து காதோல் பண்ணிட்டு இங்க எனக்கு கண்டென்ட் சொல்லி தராரு. வாங்க நீங்க காதோல் பண்ணுங்க, நாங்க இங்க பேசுறோம். பயங்கரமா இருந்துச்சு படம். எங்களுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல படம். ஆனா இந்த கான்ட்ரவர்சில இருந்து ஜனநாயகன் படம் ரிலீஸ பத்தி பேசியே ஆகணும். ஒரு மாதிரி கவலையா இருக்கு. அதெல்லாம் நம்பவே முடியல, மனசே வலிக்குது. ஆனா அது ஒரு மாதிரி வருத்தமா தான் இருக்கு. அப்படி கிடையாது, தெரியும், ஆனா சொல்ல முடியாது. என்னதான் இருந்தாலும் ஜனநாயகன் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கலெக்ஷன்ல எகிரிடு, அது வேற விஷயம். ஆனா இப்ப எலெக்ஷனுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண விடாம தான் தடுத்தாங்க. ஆனா அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி எலெக்ஷனுக்கு பெருசா இது வச்சாங்க பாத்தியா, அந்த இடத்துல இருக்காங்க. இப்ப நமக்கு ஜனநாயகன் வெற்றி தான், தோல்வி எல்லாம் இல்ல. பட் இருந்தாலும் கண்டென்ட் வந்து அத்தனை பேர் கஷ்டப்பட்டு
இப்ப நம்மளே ஒரு வீடியோ எடுக்கிறோம், ரீச் ஆயிருந்தோம் அப்படின்னா யாருன்னா அங்க வீடியோ எடுத்துட்டு போட்டாங்கன்னா நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அந்த கஷ்டத்துக்கு வீடியோ யாரும் 4ஆம் தேதி அந்த கஷ்டத்துக்கு 4ஆம் தேதி தெரியும் விடை. சரி போட்டா விடை தெரியும். ஏய், ஒரு நாள் ரீச் ஆகும் சம்பவம். கொஞ்சம் நல்லா வரும். இந்த லோகோட ஒரு அந்த ஒரு கேரக்டர் வந்து கொஞ்சம் லைக் கொடுக்குற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு ஆள் நீங்க மூவி பார்த்துட்டு எந்த படத்துல இல்ல அவர் லைக் படத்துலயா? அதெல்லாம் இல்ல ப்ரோ. ஆனா அவர் ரொம்ப நாள் கழிச்ச ஒரு கேரக்டர் பண்ணிருக்காரு. அது பயங்கரமா இருக்கு. எல்லாம் நீட்டா இருந்துச்சு. ஒரு சில ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கு அந்த கேரக்டர். ஒரு சில கொஞ்சம் நல்லா பண்ணிருக்க மாதிரி பார்த்தல சத்தத்தை பார்த்தல ஸ்கிரீன்ல பிஆர் வந்தனே வந்த சத்தத்தோட ஸ்கீமான் வந்தனே வந்து பெரிய சத்தம் தான் நிறைய இருக்கு. பயங்கரமா இருக்கு. பேரை சொல்றீங்க அவ்வளவு சீமான் அப்படின்னு அது வந்து வாய் அடைஞ்சிருது. சொல்லக்கூடாது. யாருக்கு என்டர்டைன்மெண்ட் வர மாதிரி யாரும் பிறந்து வர முடியாது. அவர்தான் உன்னால அவர் மாதிரி பேச முடியுமா? ஒரு மிகப்பெரிய ஃபேன் சீமானோட. அவரோட ஸ்பீச்சுக்கு மிகப்பெரிய ஃபேன்ஸ். அவரு சின்ன எப்படியும் இருக்காரு எனக்கு தேவையில்ல. ஆக்டிங்லயும் பேச்சுலயும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப தளபதி வந்ததோ, தளபதி வந்தா யாரு டைப் பண்றத பாலிடிக்ஸ் பத்தி இன்னும் 2 days தான் தெரிஞ்சிடும். தெரியும். இது அவருக்கு பெனிஃபிட் தான். போய் வாழ்ந்து போய் ஆயிடுச்சு. 10 daysல தெரியும் நம்ம ஒரு ஓட்டுக்காக யாரு இவர் தான் யாரு இறங்குறாங்க. பேசுற வாயெல்லாம் அனுப்போம். இறக்குறான். இங்க போட்டியே உனக்கும் எனக்கு உங்க மாமாக்கும் எங்க மாமாவுக்கும் டிவிகேவா டிஎம்கேவா ரெண்டுக்கு தான். ஓம் சக்தி பராசக்தி திமுகவும் இது என்னுடைய விருப்பம். இதை யாருமே சொல்ல முடியாது. இது என்னுடைய விருப்பம். ஓட்டு வந்து என்னுடைய உரிமை. சரி, ஃபைனலுக்கு ரொம்ப பாலிடிக்ஸ் உள்ள போயிட்டோம். அது வந்து நடக்கிறப்ப இன்னொரு 10 நாள்ல எல்லாமே தெரிஞ்சிடும் யாரு பாலிடிக்ஸ்ல வர போறான்னு. சரி, படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா இது ஒரு ரொம்ப நல்ல மூவி. எல்லாருமே தியேட்டருக்கு வந்து பாருங்க. தியேட்டருக்கு எக்ஸ்பீரியன்ஸா என்ஜாய் பண்ணுங்க. கெத்து சூர்யா ஆக்டிங் வேற லெவல், பிரதீப்போட ஆக்டிங் வேற லெவல். எனக்குனே வருவாங்க, ஒண்ணும் பண்ண முடியாது. சரி, ஓகே.